இன்னும் என்ன பார்க்க போறோம்னா ஒரு கீ மாய்ஸ்சரைசர் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது எடுத்துக்கலாம். நல்லா கொட்ட எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நம்மளுக்கு ஐஸ் தண்ணி நல்லா வாஷ் Few moments later. முடியலை நண்பர்களே, முடியலை. கரைச்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான் கைஸ், வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட நார்மல் மாய்ஸ்சரைசர் கன்சிஸ்டன்சி டப்பாலேயே வைக்க போகிறோம் நண்பர்களே. நம்ம கம்மியான கன்சிஸ்டன்சியில் தான் பண்ணோம். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின், அதனால் நம்ம கம்மியான கன்சிஸ்டன்சியில் தான் பண்ணோம். நான் இதை லிப் பாமாக தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பேசிக்காக அந்த அளவுக்கு கீ ஸ்மெல் பிடிக்காது, ப்ளஸ் ஆயிலி ஸ்கின் வேறு. இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா ஏர் டெம்பரேச்சர்லேயும் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயும் வந்துட்டு சேவ் பண்ணலாம் நண்பர்களே. இது ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் நான். ஹே காய்ஸ், இதோட வந்துட்டு வேஸ்ட்டுன்னு ஒரு டப்பா ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது நான் அதை கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதை நான் இங்கே அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். லேசாக தான் அப்ளை பண்ணணும் நண்பர்களே. நான் வந்துட்டு என் கை ரொம்ப ட்ரையாக வேறு இருக்குது, அதனால நான் இப்படி கொஞ்சம் நிறைய லோஷன் மாதிரி அப்ளை பண்ணுறேன். நீங்கள் கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இங்கே நான் நிறைய அப்ளை பண்ணிட்டேன். இங்கே லைட்டாக அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு அப்பயும் தெரியும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது. இது கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின்க்கு வந்துட்டு சூட் ஆகாது. இதை நம்ம லிப் பாமாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும்.
நம்ம ஹேண்ட் அப்ளை பண்ணால் கூட கொஞ்சம் ஒரு நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணது பார்க்கலாம். இந்த ஆயிலினஸ் எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் தான் அந்த பிசுப்பு தன்மை இருந்துச்சு. நல்லா வெல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. நான் இவ்வளோ தான் எனக்கு கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு பேசிக்கலி அந்த ஆயிலி ஸ்கின். ஸோ இவ்வளோ தான் வந்துச்சு. நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய செஞ்சுக்கலாம். நான் எப்போயும் ரெஃபர் பண்ணுறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லா இருக்கும் நண்பர்களே. சரி நண்பர்களே, இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிணிஸ் லைஃப் ஸ்டைல். Wait for next lifestyle. Bye.